நேற்றுக்கு என்னோட பர்த்டே. முன்னாடியெல்லாம் பர்த்டே வந்துச்சு ஸ்கூல் படிக்கிறப்போ, காலேஜ் படிக்கும்போது அப்படிலாம் செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் லைட்டாக ஒரு ஃபீலிங் ஆகுது. ஆகா, ஒவ்வொரு வருஷம் வந்து நமக்கு கூட்டிகிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு, வயசாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலே கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்கப்பா, நான் சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் பண்ணி வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னதுனால காலையில் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது இட்லி, அப்புறம் சாம்பார், செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா பணியாரம், பால் பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் என்னோட குழந்தைனார் ஒய்ஃபும் சேர்த்து பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் சூப்பராக டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு வந்து மந்தி தான் ரெடி பண்ணேன். ஏன்னா முந்தின நாளே பிளான் பண்ணி சிக்கனெல்லாம் வாங்கி நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ சூப்பராக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வருஷம் தான் என் பர்த்டேக்கு நானே சமைச்சு சாப்பிட்றேன். என்னென்னே தெரியல, நான் ஒரு கெட்ட பழக்கத்தை பழகி வச்சுருக்கேன். என்னோடய பர்த்டே அன்றைக்கி நானே சமைச்சு நானே சாப்பிட்றது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நானே குக் பண்ணிவிட்டேன். சாயங்காலம் போல் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நாத்தனாருமே கிளம்பி வந்திருந்தாங்க. 8 மணி போல் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னையோட பர்த்டே நாள் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.